வலதுசாரி ஆர்வலர் சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்காவுக்கு ஒரு இருண்ட தருணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் படுகொலைக்கு காரணமான அனைவரையும் நீதியின் முன் நிறுத்துவேன் என கூறியுள்ளார். சார்லி கிர்க் ஒரு தேசபக்தர். அவர் தனது வாழ்க்கையை வெளிப்படையான விவாதத்திற்காகவும் தான் நேசித்த அமெரிக்காவிற்காகவும் அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரம், ஜனநாயகம், நீதி மற்றும் அமெரிக்க மக்களுக்காக சார்லி கிர்க் போராடியதாகவும் இளைஞர்களால் இவ்வளவு மதிக்கப்பட்ட ஒரு நபர் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் அவரது மரணம் அமெரிக்காவுக்கு ஒரு இருண்ட தருணம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் இந்தியா தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் நியூசிலாந்துடனும் வர்த்தகம் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பீகாரின் பாட்னாவில் பேட்டியளித்துள்ள அவர், கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் சந்தித்தபோது வரும் நவம்பருக்குள் இருதரப்பு அமைச்சர்களும் ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அறிவுறுத்தியதாகவும், அதன்படி வருகின்ற நவம்பருக்குள் அந்த ஒப்பந்தத்தின் முதல் பகுதி இறுதி செய்யப்பட இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இருதரப்பினரையும் திருப்தியடைய வைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.